ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை ரவை புட்டு நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 கப் கோதுமை ரவையை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கிளாஸ் தண்ணியில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கோதுமை ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் மாவு ட்ரை ஆகிடும். திருப்பி நம்ம கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பொதுவாக நம்ம புட்டு செய்யும்போது தண்ணியை குறைவாக தாங்க பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம கோதுமை ரவையில் புட்டு செய்யும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க தேவைப்படும். ஏன்னா கோதுமை ரவை தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கோங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரட்டிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 1 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்க்கறதுனால புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் 3 கப் கோதுமை ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணியை நம்ம ஒரே முறை சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக பிரித்து தாங்க சேர்க்கணும். அவ்வளோதாங்க, புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. இப்போ இந்த கோதுமை ரவையை அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு துணி போட்டிருக்கேன். அந்த துணியில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு புட்டை வேக வைக்கலாம். புட்டு இட்லி பாத்திரத்தில் வெந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே மீதி இருக்க மாவில் இந்த மாதிரி புட்டு குழலில் நான் புட்டு செஞ்சுக்க போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். திருப்பியும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். அது மேலேயும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு புட்டு மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி லேயராக சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. மூடி போட்டு இதையும் அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் போதுங்க, இந்த புட்டு ரெடி ஆகிடும். நமக்கு அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் வச்ச புட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புட்டு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. புட்டு சூடாக இருக்கும்போதே சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் புட்டில் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் கொஞ்சம் ஃப்ரூட்டி டூட்டியும் சேர்த்துக்கிறேங்க. நம்ம கொலா புட்டும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான கோதுமை ரவை புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த புட்டு செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாதுங்க. இந்த கோதுமை ரவை புட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்குக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு போல் சாஃப்டான ரொம்ப டேஸ்டான கோதுமை ரவை புட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.